வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஒரு அஸ்ட்ராலஜியை பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நிரூபிச்சிருக்கிறதா, அதாவது டீபங்க் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. அது இல்லை நம்ம திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமையா எனக்கு பட்டது. ஏன்னா நான் பிலீவ் பண்ற ஒரு அஸ்ட்ராலஜி, அவர் அதுல சொல்லியிருந்த தத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம், அதாவது அஸ்ட்ராலஜியோட பேசிஸ்னு வச்சிருந்தது எல்லாமே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தது சிலது ரொம்ப தப்பா இருந்தது. ஸோ இது வந்து ஐ திங்க் ஒரு 8 to 10 months பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். பட் இப்போதான் எனக்கு கண்ணில் பட்டது. எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஜோதிடமே தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷனை நான் வீடியோ எண்ணில் சொல்றேன். பட் ஜோதிடமே தப்பு அல்ல, ஏன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து சரியான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதற்கான ஒரு பதில் வீடியோவாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அவர் கேட்டிருக்கக்கூடிய பொதுவான கேள்விகளுக்கு பதிலாகவும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம பேசுறவங்களுக்கு என் மனசுல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு, அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. பட் அவர்கள் எல்லாருமே மெய்ஞானம்னு வந்துட்டாலே பொய்ன்னு ப்ரூவ் பண்ணாதான் நான் வந்து என்ன சொல்றது, ஐ எம் சயின்ஸ் பர்சன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாவே நான் வந்து மெய்ஞானம் இல்லைன்னு பேசினாதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. எந்த காலம் எந்த ஊர் இதெல்லாம் வச்சு தான் வந்து 12 ராசிகள் சோடியாக் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதுக்கு அசைன் பண்ணுவாங்க, இந்த ராசினி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் படி 12 ராசிகள் கிடையாது, 13 ராசிகள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 13 ஆஃப்யூகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இருக்கு. ராசிகள் வந்து 12 கிடையாது, இன்னும் ஒரு ராசி இருக்கு. ஆல்பிகஸா அப்படி ஒரு ராசி மண்டலம் இருக்கு. அந்த ராசி மண்டலத்தை நீங்க ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்ச நாள் பிடிச்சு கண்டுபிடிப்பீங்களா இருக்கும். அப்படி ஒரு ராசி மண்டலமே இல்ல, ப்ளூட்டோ சொன்ன மாதிரி நாங்க இதையும் தப்பா சொல்லிட்டோம், இனிமே நீங்க கண்டுபிடிப்பீங்களா இருக்கும். அப்படி ஒரு ராசி மண்டலம் இருந்தது அப்படின்னா அந்த ராசி மண்டலம் பூமியில இருக்கக்கூடிய நமக்கு ஹெல்ப் பண்ணாமலும் இருக்கலாம். நாங்க தான் இன்னும் இப்ப வந்து ஆக்சுவலி நாங்க பராசரர் மொழியை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழ் வேதிக் ஜோதிடம் நாங்க சாட்டன் யுரேனஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்லைனாலும் பேசிக்கா அப்டேட் பண்றேன்னு அதெல்லாம சில பேர் ஃபாலோ பண்ணவங்க அவங்க கொடுத்த வழிமுறைகள் சரியா இல்ல போல இருக்கு, எங்களுக்கு அதுல வந்து கரெக்டான பலன் வரல அப்படிங்கிற இன்னும் டவுட்லயுமே இருக்காங்க. அதனால அதுவுமே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. அது ஃபுல்ஃபில் ஆகி வரட்டும், அதை பத்தி அப்ப பார்ப்போம். பட் இந்த நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு ராசி மண்டலம் மனிதனுக்கு எந்தவித சிக்னிபிகன்ஸ் சேஞ்சும் கொடுக்கல, மனிதனுடைய வாழ்க்கையில எந்தவித சிக்னிபிகன்ஸ் சேஞ்சும் கொடுக்கல. நீங்களே வந்து இந்த செபிரல் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் பேர் சொல்லி அதுல வந்து நகர்வதா சொல்லியிருக்கீங்களே, அது பைசஸ்ல இருந்து மேஷத்துக்கு மாறுதுன்னு சொல்லி நீங்க தானே சார் பேசியிருக்கீங்க. ஏன் சார் நீங்க அதுல இன்னொரு ராசி மண்டலம் இருக்குன்னு பேசவே இல்லை? அந்த ராசி மண்டலம் இருக்குன்னா அப்படி ஒரு ராசி மண்டலத்துல மாறுங்கிறது நீங்க ஏன் அஸ்ட்ரானமியில கண்டுபிடிக்கவே இல்லை? உங்களுடைய அஸ்ட்ரானமி கேலண்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்னைக்கு ஆப்ல ஏன் 13வது ராசி மண்டலம் இல்ல? எனக்கு வேலை செய்யுதே அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஜோதிடர் ஒரு 10 பேருக்கு ஜோதிடம் பார்க்குறாருன்னா அதில் ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு தான் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க சரி ஓகே நம்ம நேரம் அப்படி இல்லை அது எப்போயாவது நடக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் நடந்த 3 பேர் வந்து நன்கு பிரபலமாக்கப்பட்டு நடக்குது அப்படிங்கிற டாக் உண்டாகும். அப்படி நடந்த ஒரு நபரே எடுத்து பார்த்தோம்னா ஜோதிடர் அவருக்கு 10 விஷயம் சொன்னாருன்னா அதில் 2 இல்லை 3 நடக்கும், 7 நடக்காது. ஆனால் நம்மளுடைய காக்னிட்டிவ் பயஸ் என்ன ஆகும்னா நடக்காத விஷயங்களை விட்டுட்டு எது நடக்குது நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கியே மூளை வேலை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் ஒரு கார் ஒரு குறிப்பிட்ட கலரில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரோட்டில் அந்த கலர் காரு அந்த பிராண்டு கார் தான் உங்கள் கண்ணுக்கு நிறைய தெரியும். அதுபோல் இன்றைக்கி இதுதான் நடக்கும்னு கேலண்டரில் பார்த்துட்டு அன்றைக்கி போனீங்கன்னா அன்றைக்கி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுவாக தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கணிக்கிறது எல்லாமே வந்து இந்த ராசி பலன் வந்து உண்மையே கிடையாது. நீங்க வந்து திருப்பி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால, லைக் நீங்க ஒரு காரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த காரையே பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த காரா ரோட்ல தெரியும், அந்த கலரா தெரியும், அதுதான் காரணம். அது மாதிரி நீங்க ராசி பலன் டெய்லி வந்து கேலண்டரை பார்த்துட்டு போறீங்க, உங்களுக்கு அது தெரியுமா இருக்கும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ராசி பலன் அப்படிங்கிறதே இடைச்சொற்கள். அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இடைச்சொற்கள் அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஒரு சிறிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாராகி அம்மனுடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருந்தது. அப்புறம் அடுத்து இப்ப முருகருக்கு வருது. அதனால வாராகி இல்லையா, முன்னாடியும் வாராகி இருந்தது, முன்னாடியும் முருகர் இருந்தது. மக்கள் இன்னைக்கு வந்து அதை கமர்ஷியல் பண்ணிட்டு இருக்காங்க. முருக பக்திங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை இன்னைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ராசி பலனும் கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டது. ராசி பலனே பொய் அல்ல. ராசி பலனால ஓரளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் கொடுக்க முடியும். இதை நான் இன்னும் டீடைலா சொல்லணும்னா ரொம்ப செஷன் பெருசா போகும். பட் லக்னம் சார்ந்து உங்களுடைய தசாபுக்திகளை சார்ந்துதான் உங்களுடைய பலனை ஒழிஞ்சு ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 20% தான் உங்க லைஃப்ல வேலை செய்யும். அந்த 20% தான் நீங்க கேலண்டர்ல படிக்கிறது, நான் போட்டிருக்க சனி பயிற்சி வீடியோஸ்ல போடுறது, மற்றவர்கள் போடக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி வீடியோஸ்ல போடுறது, ஒரு வருஷமும் உட்கார வச்சு எல்லா ஜோதிடர்களையும் கேள்விகள் கேட்டு பதில் சொல்றாங்களே, அது எல்லாமே அதுல இருந்து வரக்கூடியதுதான். நீங்க அதை தான் கமர்ஷியலைஸ் பண்றீங்க, மக்கள் அதை தான் விரும்பி பாக்குறாங்கன்னா ஜோதிடர்களும் பூவா சாப்பிட்டு தானே சார் ஆகணும். அவங்களும் கமர்ஷியலா எது ரன் ஆகுதோ அதையும் சிலது பேசிதான் ஆகணும். நான் உண்மையிலேயே நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க சார், அதுல இருந்து பலன் கொடுத்தா மட்டும்தான் சார் கரெக்டா இருக்கும்னு சொன்னா என்ன எந்த டிவி காரனும் கூப்பிட மாட்டா, நான் பெரிய பிரபல ஜோதிடர்லாம் ஆக முடியாது.
அப்ப அந்த கமர்ஷியலைசேஷன் மாதிரி இதுவும் ஒரு கமர்ஷியலைசேஷன், அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா கமர்ஷியலைசேஷனும் எல்லா காலகட்டத்திலயும் நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருந்தது, சரிங்களா? அது மாதிரி எல்லா விஷயமும் சயின்ஸ் சொல்லி இப்ப டிஹெச்ஏவோட ஒரு ட்ரிங்க் இருக்கு குடிங்க அப்படின்னு ஒரு ட்ரிங்க் சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து அதுக்காக மட்டும் சொல்லப்படுறதா, கமர்ஷியலைஸ் பண்ண சொல்லப்படுறதா? அதே மாதிரிதான் ராசி பலனும். அதற்காக நீங்க ஜோதிடத்தையே பொய்ன்னு சொல்லாதீங்க. தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கணிக்கிறது எல்லாமே ரொம்ப ஜென்ரலைசேஷனாக ரொம்ப காமனாக இருக்கும். இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு புயல் வரும்னு சொல்ல மாட்டாங்க, இந்த வருடத்தில் வரும் அப்படின்வாங்க. 24 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் அப்படின்வாங்க. பின்ன எல்லாருக்கும் 47 ஆகும். இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எதுவுமே பெருசாலாம் உதவாது. ஒரு பூகம்பம் வரப்போது, ஒரு வெள்ளம் வரப்போது, ஒரு சுனாமி வரப்போது, ஒரு கோவிட் வரப்போதுன்னு எந்த ஒரு பெரிய ஆபத்தையும் வந்து இவங்க உணர்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றது எதுவுமே நடக்கிறதே இல்லை, அவங்க சும்மா சொல்றாங்க, அப்புறம் நடக்கல. என்னுடைய குருவே சொல்லியிருந்தார், கொரோனாவோட செகண்ட் வேவுக்கு முன்னாடி இது அதை விட ஜாஸ்தி ஆகும் என்னுடைய குரு சொல்லியிருந்தார். செல்வி சார் எவ்வளவு சொல்லியிருக்காருன்னு போய் பாருங்க. அதெல்லாம் விடுங்க சார். பாலாஜி ஹாசன் சார் இன்னைக்கு எவ்வளவு சொல்றாரு, இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதுல 90% அதுதானே நடக்குது. அப்ப அவர் எப்படி அவர் போய் சொல்றாரா? சும்மா குத்து மதிப்பா அவர் சொல்றாரா? எந்த வித கால்குலேஷனும் இல்லாம சொல்றாரா? ஜோதிடம் என்பதை பொய் என்று சொல்லார்கள். ஜோதிடர்கள் சரியாக சொல்லவில்லைன்னு சொல்லுங்க, நான் சரியா படிக்கலன்னு சொல்லுங்க. நான் ஒரு மக்கு ஸ்டூடெண்டா இருப்பேன், எனக்கு சரியா சயின்ஸ் படிக்க வந்திருக்காது, நான் ஒரு சரியான ஜோதிடரா இல்லாம இருப்பேன், நான் தப்பா சொல்லியிருப்பேன். அப்படியும் சில பேர் எல்லா துறையிலுமே எல்லாரும் இருக்கதான் செய்யறாங்க. டாக்டர்ஸ் தப்பு பண்றது இல்லையா, எந்த சயின்ஸ்காரங்களுமே தப்பு பண்றது இல்லையா? நான் ஜோதிடர்களை டிஃபெண்ட் பண்றேன் நீங்க சொல்ல வரல. ஜோதிடர்கள் தப்பு செய்யலாம், ஜோதிடமே தப்புன்னு நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு நீங்க அப்படி சொல்லணும்னா முதல்ல போய் ஜோதிடத்தை படிச்சுட்டு வாங்க. நீங்க முதல்ல வந்து லக்னம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாம வெறும் ராசி பலனை யூஸ் பண்ணதை வச்சும் ஈர்ப்பு விசைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதை வச்சுமே தெரிஞ்சு போச்சு ஜோதிடத்தை பத்தி யூ டிட் நாட் ரீட் எனி பேசிக்ஸ். சும்மா அந்த கமர்ஷியல்ல தப்பா பேசிட்டு இருக்கவங்களை வச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் போய் இன்னைக்கு ஒரு பாஸ்டர் தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு மொத்தமான அந்த அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் வச்சு அந்த பாஸ்டர் தப்பா சொல்றாரு. ஆனா நீங்களே இதே வீடியோல முன்னாடி அதை பத்தி தான் பேசிருப்பீங்க. இதை வச்சு பாஸ்டர் ஜபத்தினாலே எல்லாத்தையுமே கொண்டுட்டேன்னு சொல்றாரு, அதனால கிறிஸ்டியானிட்டி தப்புன்னு நான் சொல்றேன்னா நான் சொல்றது தப்பு. நான் பைபிள படிக்கணும், கிறிஸ்டியானிட்டியினுடைய ஆரம்ப வேர் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும், அங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் சொல்லணும் கிறிஸ்டியானிட்டியே தப்பா இல்ல இவங்க இன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய கமர்ஷியலைசேஷன் தப்பான். அது மாதிரி தானே சார் நீங்களும் பார்த்துருக்கணும். அப்படி போய் ஜோதிடத்தை முதல்ல படிங்க, பேசிக் படிங்க. நீங்க ஒன்னும் ரொம்ப படிக்கணும், மற்ற சயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, ஏன் சார் இந்த சயின்ஸ் உங்களால படிக்க முடியாதா? இதுல பேசிக் படிங்க, அதுல பேசிக் என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க ஜோதிடம் தப்பா, ஜோதிடர்கள் அதை தப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களான்னு சொல்லிட்டு. ஜோதிடத்தை தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது, அது சரியான முறையும் கிடையாது. இவங்க கணிக்கிறது எல்லாமே ரொம்ப ஜென்ரலைசேஷனா ரொம்ப காமனா இருக்கும். இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு புயல் வரும்னு சொல்ல மாட்டாங்க, இந்த வருடத்துல வரும் அப்படின்வாங்க. 24 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகிடும் அப்படின்வாங்க. பின்ன எல்லாருக்கும் 47 ஆகும். இன்னும் சொல்ல இவங்களுக்கு வந்து கேன்சர் நோய் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கேன்சர் அப்படிங்கிற நோயை அப்போ கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, அப்போ அப்படியே எழுதியிருப்பாங்க மீடியாவில். ஸோ ஃபைனலி நான் அதுதான் சொல்லியிருக்கேன், நோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நடக்காதா? திருமணம் 24 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இது பொதுவாக சொல்றது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எல்லா ஜோதிடர்களும் இதை மட்டுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் பொதுவா 24 வயசுலேருந்து 27 இல்லைன்னா 30 வயசுக்குள்ள திருமணம் நடக்குங்கிறதுனா உண்மையா இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு திருமணமே நடக்காதுங்கிறதும் தோஷமான ஜாதகம் அப்படிங்கிறதும் லேட் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்றதும் 2 திருமணம் நடந்தே ஆகும்னு சொல்றது ஜோதிடத்துல போய் கிடையாது. அதை நாங்க எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம். கேன்சர்னு அன்னைக்கு ஒரு நோய் இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. சுகர்னுங்கிற நோய் கூட இருந்திருக்கு சார். தமிழுடைய வேதிக்கெல்லாம் படிச்சீங்கன்னா மதுமேகம் அப்படிங்கிற ஒரு நோயை பத்தி எழுதிப்பாங்க சித்தா மெடிசன்ல படிச்சீங்கன்னா. மதுமேகம் அப்படிங்கிற நோய் கிட்டத்தட்ட சர்க்கரை நோய்க்கு ஈக்குவலானது. எல்லா பார்ட்ஸையும் உறுப்புகளையும் செயலிழக்க செய்யும், எல்லா பார்ட்ஸும் வீக் ஆகிட்டே வரும் சுகர்னால. அதைத்தான் மதுமேகம்னு அன்னைக்கு எழுதியிருந்தாங்க. கேன்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன் சார், உங்க வீட்டுல கேன்சர் இருக்காங்களா, உங்க வீட்டுல கேன்சர்ல யார் செத்து போனதை நான் கேட்டிருக்கேன். நான் இப்பதான் படிச்சிருக்கேன், எனக்கே எவ்வளவு அறிவு இருக்குன்னா வருடமாக தலைமுறையாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க நினைக்கிறீங்க. நேரடியான தீர்க்கமான பதில்களை ஜோதிடத்தினால் சொல்ல முடியும். ஜோதிடர்கள் அதை சொல்றாங்களா இல்லையா? நான் சயின்ஸ் எவ்வளவு படிச்சிருக்கேன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு 6ஆம் கிளாஸ் படிக்க குழந்தைக்கு சொல்லித்தர அளவுக்கு தான் எனக்கு சயின்ஸ் தெரியும், நான் அதை தான் பண்ண முடியும். எனக்கு போய் ரிசர்ச் பண்ற அளவுக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் ரிசர்ச்சர், அவர் அந்த அளவுக்கு சயின்ஸ் படிச்சிருக்காரு, அவர் போய் ரிசர்ச் பண்றாரு. அப்படித்தானே வித்தியாசம் சொல்ல முடியும். என் ஹஸ்பண்ட் படிச்ச அளவுக்கு ரிசர்ச் படிச்சா மட்டும்தான் அது சயின்ஸ். 6ஆம் கிளாஸ் சயின்ஸ் சொல்லித்தரவங்களா சயின்ஸ் டீச்சரே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி பேசிக் அஸ்ட்ராலஜி சொல்றவங்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல தெரியும்னா அவர்கள் அவ்வளவுதான் ஜோதிடத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதானே ஒழிஞ்சு ஜோதிடமே தப்பு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆகையினால அந்த மாதிரி பதில் சொல்லாதீங்க சார், கண்டிப்பாக அது சரி கிடையாது. மகாபாரத்தை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா மகாபாரதத்தை இயற்றிய வியாசரனுடைய தந்தை பராசரர் தான் எங்களுடைய ஜோதிடத்திற்கான பேசிக்
என்ன சொல்றது, இதை இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு வகுத்து கொடுப்போம் இல்லையா, நிறைய மீட்டர்ஸ் கியூபிக்ஸ்னு என்னென்னமோ அதாவது அளவுகள் இருந்த போது மெஷர்மெண்ட்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பீரியட்ல வகுத்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் இருந்தது, கஜம்னு இருந்தது, ஆழாக்குன்னு இருந்தது, ஒரு முழம்னு இருந்தது. அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு நம்ம மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய ஜோதிடமும் அப்டேட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. அதுல மேஜரான முக்கியமான அப்டேட்டை எங்களுக்கு ஒரு புத்தக வடிவில் அல்லது ஒரு வித்தை வடிவில் வருவித்து கொடுத்தவர் பராசரர் என்கிறதுனால அந்த பேஜ் அந்த விஷயத்தை எடுத்து பேசினேன். அதுவும் இல்லாம பாரதம் என்பது பஞ்சமோ வேதகா, பாரதம் பஞ்சமோ வேதகா அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. பாரதத்துல இல்லாத விஷயம் வேற எதுவும் கிடையாது. இங்க ஒரு விஷயம் தேடி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அப்படி ஒரு யூனிவர்ஸ்ல இல்ல. இதுல நீங்க தேடுற விஷயம் பாரதத்துல கிடைக்கல அப்படின்னா நீங்க பாரதத்தை படிக்கலன்னு அர்த்தம். ஆக நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தினுடைய பேசிக்ஸ் என்னென்னு படிங்க. படிச்ச பிறகு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை வைங்க. உண்மையிலுமே ஜோதிடம் அறிந்த பெரிய ஆர்வலர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருப்பாங்கன்னு சொல்லி உங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அந்த சயின்ஸ் மாதிரியான வீடியோஸ் நிறைய போடுங்க. ஜோதிடத்தையும் நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா படிச்சுட்டு அப்பொழுது நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்கன்னா அது சரியா இருக்கும்னு கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜலட்சுமி நாராயணன். ராதே கிருஷ்ணா.